நான் ஒண்ணு கேக்குறேன். அது கரெக்டா பதில் சொல்லுங்க. ம். ஜாதி தானே கெத்து? ஜாதி கெத்தா? ஏடா சொல்ற? தம்பி, இவன் நம்ம ஊர்க்கார பையதான். சும்மா வேலை தேடி வந்திருக்கான். இப்பதான் வந்தான். இவனுக்கு ஒரு வேலை பார்க்கணும். இங்கே ஒருத்தர் நான் பேசியிருக்கிறேன். சரி, பார்த்துட்டு வந்துடுறேன். இவனை உடனே நம்ம ரூம் கழிச்சிட்டு போ. சரி, ஓகே, உட்கார வச்சுக்கிறோம். டேய், இங்கே சுற்றிட்டு இருக்கான். உடனே அவனை ரூம் கழிச்சிட்டு போடா. ஓ, நான் கூட்டி போறேன், நீ கிளம்பியா? நான் பார்த்துட்டு வரேன். தம்பி, அண்ணா, என்ன படிச்சிருக்கியா? பெருசானா ஒன்றும் படிக்கலண்ணே. சும்மா பசங்க கூட ஊர்ல சுற்றி தெரிஞ்சேன். அப்புறம் இங்க என்ன வேலை பார்க்கலான்னு வந்தியா? தெரியலண்ணே, கிடைக்கிற ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வேண்டியதான். என்னடா சொல்ற? எந்த நம்பிக்கையிலடா கிளம்பிங்க வந்த? அண்ணே, அது ஒரு பெரிய கதைண்ணே. என்ன கதை சொல்லு? அண்ணே, நான் ஒன்று கேட்குறேன், நீங்க தப்பா நினைச்ச கூடாது. சொல்லு. ஜாதி தானே கெத்து? ஜாதி கெத்தா? புரியல. இல்லண்ணே, எங்க ஊர்லன்னா ஜாதி பேரை போட்டு வண்டியில போட்டு ஊர்ல பசங்க கூட அப்படியே ஜாலியா சுத்தி தெரியுவான். எங்களை கண்டு அப்படியே பயப்படுவாங்க எல்லாரும். அதானே கெத்து? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையாடா. யாரா சொன்ன உன்ட்ட? ஆமாண்ணே. சரி, இப்ப என்ன 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 ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, அது சொல்லி என்ன பிரச்சனை? எங்க ஜாதி பேரை எங்க வண்டியில எழுதிட்டு நாங்க பசங்க கூட டீமா சுத்தி தெரிஞ்சோம். அப்படியே எங்க ஊர்ல எல்லாரும் பார்த்தா எங்களை கண்டு அப்படியே மிரளுவாங்க. ஜாலியா தெரிஞ்சோம். டக்குன்னு ஒரு நாள் போலீஸ் பிடிச்சிட்டு வண்டியில ஜாதி பேர் எழுத கூடாது, மீறி எழுதுனா ஃபைன் போட்டு கேஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னாலும் நாங்களும் எங்க பசங்க சேர்ந்து போட்டா போடி அப்படின்னு சொல்லிட்டு தௌலத்தா வந்துட்டோம். திடீர்னு கேஸ போட்டுவிட்டாங்க. சரின்னு போய் என் ஜாதிக்காரங்க இருந்தா போய் ஏதாவது காப்பாத்தி குடிக்கன்னு கேட்டேன். எவனுமே வரமாட்டேன்னு ஒதுங்கி ஓடிட்டானுவ. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா தான் போய் போலீஸ் ஸ்டேஷன் பேசி கேஸ் இல்லாம பண்ணி வண்டியை மட்டும் போட்டு சொல்லிட்டு என்ன ஊருக்கு அமுச்சு வச்சிட்டாங்க. நீ இது இந்த கேஸ் வாங்கிட்டு நீ தப்பிச்சு ஓடியாந்துருக்கியா? ஆமாண்ணே. ஏதாவது ஒரு வேலை தான் சொல்லுங்கண்ணே, அப்படியே கொஞ்ச நாள் இங்கே பாத்துட்டு போயிடுறேன். நீ ஜாதி கெத்தா இல்லையான்னு கேட்டியல்ல, அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க. ஜாதின்றது இந்த மயிருக்கு கூட சமம் கிடையாது. என்னண்ணா சொல்றீங்க? ஜாதி தானே கெத்து? ஜாதி கெத்துன்னு சொல்றல்லடா. ஏன் உன் ஜாதிக்காரன் யாரும் வண்டியை மீட்கிறதுக்கு வரல போலீஸ் ஸ்டேஷனுக்கு? தெரியலையேண்ணே. நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்க. உங்க அப்பா என்னால பாக்குறாரு? அப்பா கூலி வேலை தானே பாக்குறாரு. அம்மா? அம்மா கூலி வேலை தானே பாக்குறாங்க. இப்ப நீ வேலைக்கும் போகாம எதுக்கும் போகாம ஊருக்குள்ள ஜாலியா சுத்தி திரியிற. ஆமா, சும்மா சுத்தி திரியிறேன். சரி, இப்ப வண்டியை உங்க ஊருக்குள்ள ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்க. உங்க ஊர்ல உள்ளவங்க உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அந்த வளைவுல தான் அவன் சாவு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. திட்டுவாங்க. கேவலமா திட்டுவாங்க. கேவலமா திட்டுவாங்க. சரி, உங்க வீடு என்ன வீடு? வீடு சும்மா ஓட்டு வீடு தானே. ஓட்டு வீடு தான். இப்போ ஊருக்குலாம் ஒண்ணுக்கும் உதவாம சுத்திட்டு தெரிஞ்சிருக்க. நீ என்ன பண்றடா? உனக்கு எப்படியும் ஒரு வேலை இங்க கிடைச்சிரும், சரியா? நீ உங்க அப்பா அம்மா வேலைக்கெல்லாம் அனுப்பாம உன்னோட ஓட்டு விட மாடி வீடா கட்டிட்டு அந்த பைக்ல ஜாதி ஸ்டிக்கர் அது இது ஒட்டியிருப்பேன்னு சொன்னியல்ல, அதெல்லாம் பிச்சு வீசிட்டு அருமையா ஏதாச்சும் ஒரு சாமி போட்டாவோ எதையோ ஒன்ன மாட்டிக்க, உனக்கு பிடிச்சத ஜாதி சம்மந்தமா இல்லாத மாதிரி உன்னை போட்டுட்டு அதே வண்டியில ஒரு 40 ஸ்பீட்ல போ. உன்னை மண்ணாரி தூத்துனாங்கன்னு சொன்னியல்ல, அந்த கும்பல்லாம் இவனை மாதிரி வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணுமியா, பெத்த அம்மா அப்பாவை எப்படி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? எல்லாமே நம்ம நடந்துக்கிறத பொறுத்தா இருக்கு. அவங்க உன்னை பத்தி பயப்படுவாங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னியல்ல உங்க ஊருக்காரங்க. பயப்படலாம் கிடையாது. இவன் எங்க போய் சாவ போறானோ அப்படின்னு வயிற்றுச்சல்ல ஒதுங்கி போவான். புரியுதா? ஜாதின்ற ஒரு விஷயம் மனுஷனுக்கு தேவையே கிடையாது. நீங்க சொல்றதுலாம் சரியா தான் இருக்கு. ஆனா எங்க ஊர்ல அப்படிதான் ஜாலியா தெரிஞ்சேன். அதனால இப்படிதான் சுத்தி தெரிஞ்சிருக்க. இப்பதானே மெட்ராஸ் பக்கம் வந்திருக்க. மெட்ராஸ் உன்னை மாத்திரும், கவலைப்படாத. போகையில மனுஷனாதான் போவேன்.